Hey guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வெப்கேம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்கேம்க்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இத தான் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இதுக்குள்ள எப்படி வொர்க் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, எப்படி தான் செட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி கிளிப் இருக்கும். சோ நீங்க வந்து வெப்கேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல லேப்டாப் இல்ல பிசி எதுல வேணா ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க எதுல வேணாலும் இத வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. 360 டிகிரில வந்து நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வந்து வெப்கேம்ல அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஃபேஸ் வந்து செல்ஃபி எடுக்க போறீங்க, இல்ல ஒரு வீடியோ எடுக்க போறீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி எடுப்போம். ஏன்னா ஃபேஸ் ரொம்ப ஜூமிங்ல இருந்தா நல்லா இருக்கா. ஸோ ஜூம் அவுட் பண்ணி எடுப்போம். இதுவே ஒரு புக்கு, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குது, அந்த புக்கில் ஏதோ சம்திங் எழுதி இருக்குது அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணுவோம். ஜூம் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஜூம் பண்ணால் தான் கரெக்டாக நமக்கு தெரியும், பெருசாகவும் தெரியும், படிக்கவும் முடியும். ஸோ அதுக்காக ஜூம் பண்ணுறதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. மைக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸோ நம்மளோட வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இந்த ஃபேன் ஒரு சவுண்ட்லாம் கேட்காது. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே லைக் பண்ணுறது என்ன, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. மைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, வெப்கேம் வாங்குறதா இருந்தாலும் சரி. வெப்கேம் வாங்குறதா இருந்தால் நைட் வெர்ஷனும் நீங்கள் இருக்கான்னு சேர்த்து வாங்கிக்கோங்க. மைக் வாங்குறதா இருந்தால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடையில பேசுறது, இல்லை நாய்ஸ் மேக் பண்ணுறது, இல்லை ஃபேன் ஏசி அது மாதிரி ஓடும் போது அதுலேருந்து சவுண்ட் வரும், இல்லை ஃப்ரிட்ஜ் அது மாதிரி ஓடும் போது சவுண்ட் வரும். அந்த சவுண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த நாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கிற மைக் வாங்கினா இது எதுவுமே கேட்காது. நம்மளோட வாய்ஸ் மட்டும் கிளியராக வந்து கேப்சர் பண்ணும். அதுக்கு தான் எல்லாருமே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் இருக்குது. இந்த எல்இடி லைட் வந்து க்ரீன் கலரில் எரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படி அர்த்தம். அதாவது லேப்டாப் கூட இந்த இது வெப்கேம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெப்கேமை வந்து எல்லாருமே டிஸ்கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நிறைய ஹேக்கிங்ஸ்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இந்த ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா வெப்கேம் வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. சப்போஸ் யாராவது ஹேக் பண்ணால் கூட எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுப்பாங்க, மீதி நேரத்தில் அதை வந்து ஒட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் யூஎஸ்பி டைப்ஸில் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. தட் மீன்ஸ் அந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த கேபிளை. ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்லை, யூஸ் ஆகும்போது மட்டும் அந்த கேபிள் திருப்பி இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்கிறேன். சரி, அதெல்லாம் இப்போ கூட இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே அப்படி என்ன தான் கொடுத்துருக்குன்னு ஆல்ரெடி நான் அதை கழட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த கேப்னட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரோலிங் வந்து தனியாகவே நம்மளுக்கு வந்துடுச்சு, தெரியுதா? இதில் தான் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுறோம். இது ரொட்டேட் ஆகும்போது நம்மளோட வெப்கேமும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ 360 டிகிரியில் நம்ம இஷ்டத்துக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக வேணுன்னா ஃப்ளாட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கலாம் இது. தென் இதையுமே நம்ம கழட்ட முடியும். ஸோ இதானால் நம்ம கழட்ட வேணாம், அது வேஸ்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப் நட் கொடுத்துருக்காங்க 2 சைடில். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கிறது தெரியுதா? இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கும். இந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இங்கே ஒரு ஹோல் இருக்கா, இதில் தான் இந்த ஸ்க்ரூ வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் கழட்டி வச்சுருக்கேன், ஆல்ரெடி கழட்டிட்டேன். ஸோ கழட்டினா டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிளிப் டைப் இருக்குது. கரெக்டாக செல்ஃபி எடுக்கிறது, கேப்சர் பண்ணுறதுக்கு இது பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கேப்சர் வந்து பண்ணும் இந்த வெப்கேம். ஸோ அதோட பட்டன் வந்து மேலே இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டன் இருக்கா. ஸோ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து குட்டி ஒரு பட்டன் இருக்கா. இந்த பட்டன் வந்து கிளிக் ஆகும்போது என்ன உங்களுக்கு கேப்சர் ஆகும், சவுண்டு கேட்குதா? ஸோ உங்களுக்கு வந்து இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செல்ஃபி எடுக்கும், இந்த ஸ்மிஸ் கேப்சர் பண்ணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இதை. தென் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 4 கேபிள்ஸ் இருக்குது. ஒன்று எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிளாக். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து கொடுக்கும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை தரும். அதாவது யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணோன்னே அதுலேருந்து வர பவர் சப்ளை இந்த ப்ளஸ் மைனஸில் வரும். இந்த போர்டுக்கு வந்து பவர் கிடச்சிடும். தென் வந்து இந்த க்ரீன் அண்டு ஒயிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்குக்கும் வெப்கேமுக்கும், அதாவது டேட்டா ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த ரெண்டும் யூஸ் ஆகுது. ஸோ இதில் இருந்தால் இதுக்கு வந்து பவர் போகுது. அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசி இருக்குது. ஐசி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி வேலை செய்யணும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தட்ஸ் மீன்ஸ் இந்த எல்லா கண்ட்ரோலுமே இதில் தான் நடக்கும். இது இந்த டைம்ஸில் இது வேலை செஞ்சால் இதுக்கு இத்தனை வோல்டேஜ் போகணும், இதெல்லாம் வோல்டேஜ் இந்த சைடில் இருக்க இந்த ஒர்க் நடக்கும்போது அந்த ஒர்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரோல்ஸுமே அதில் இருக்கணும், இந்த ஐசி தான் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்திருக்காங்க. ஸோ கிளாக்கை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் வந்து இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, மைக்கை வந்து கிறிஸ்டல் கிளியராக கேட்கணும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதில் சர்க்யூட், அதாவது அந்த பிசிபி சர்க்யூட்டோட டிசைனும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆர்கிடெக்சர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் வந்து இதை நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒரு சவுண்டு, ஃப்ரிட்ஜ் ஒரு சவுண்டு எதுவுமே கேட்காது. யாராவது பேசியிருந்தால் கூட கேட்காது இந்த வெப்கேம். பட் ஆனால் இப்போ வந்து இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு, வரத்தில்லை. இதோட அப்கிரேட்லாம் நிறைய வந்துருச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்கேம்னா இந்த வெப்கேம் சொல்லுவேன். இப்போ கூட இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாமா?
ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ரோல் பண்ணுறது தெரியுதா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் சொன்னோம் பார்த்தீங்களா, இது மூலமாக தான் ஜூம் அவுட் ஆகும். ஸோ லென்ஸு கிட்ட வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஜூம் அவுட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸை ரோல் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணுறதும் ஜூம் அவுட் பண்ணுறதும் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கேப் போட்டு இங்கே தான் என்ன இருக்குன்னா மைக் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு மைக்கு? ஸோ இந்த மைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணி அது எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதாவது கம்ப்யூட்டர்ஸை கொடுக்கும். தெரியுதா? ஆல்ரெடி ஃபோன் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் மைக்கோட பர்பஸ் எதுக்கு அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் பார்த்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இங்கே குட்டி குட்டி காம்பனெண்ட்லாம் இருக்குது. டயோடு, டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிஸ்டர் நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்கும் இந்த கேமராவும் பர்ஃபெக்டாக வேலை செய்கிறதுக்கான ஹெல்ப் வந்து இதான் பண்ணும். தட்ஸ் மீன்ஸ் வோல்டேஜை வந்து ரெசிஸ்டரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை வந்து கம்மி பண்ணி தரும். இப்போ ஒரு 5 வோல்ட் வருதுன்னா அது நீங்கள் போடுற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வோல்ட்டோ 1 வோல்ட்டோ இல்லை மில்லி வோல்ட்டோ வந்து கம்மி பண்ணி தரும் உங்களுக்கு. ஓகேவா? அது வேலை தான். இந்த எல்இடி லைட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து ரெசிஸ்டர் வச்சு தருவாங்க. எதுக்குன்னா 9 வோல்ட் டேரெக்டாக அதுக்கு வந்துச்சுன்னா பஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு 5 வோல்ட் இருந்தாவே போதும். ஸோ அதுக்கு தான் நம்ம ரெசிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் இது வந்து ஒர்க் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஐசி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்குக்கு, அதாவது இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னா அது கரெக்டான ஒரு சர்க்யூட் இருக்கணும். ஸோ அதுக்கான வேலை தான் இது எல்லாமே பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெப்கேம் எப்படி ஒர்க் ஆகுது, தென் வெப்கேமுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது மொத்தமாக சேர்ந்தது என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்யூட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.